ஹalleluya. இந்த சவுண்ட் நல்ல சவுண்டா ஹalleluya. அவ்வளவுதான், சூப்பர். இதுதான் தேவை. ஏன்னா எனக்கு இந்த ஒரு சின்ன வயசுல இருந்து சொல்லுவாங்க, நமக்கு எப்பவுமே ரொம்ப குரல் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு அது உண்மையிலேயே உண்மைதாங்க. அது வீட்டில் அப்பா அம்மா கிட்டலாம் ரொம்ப சவுண்டா பேசுற ஒரு நாட்கள்லாம் உண்டு. அது வந்து நான் ஒரு சில நேரம் யோசிப்பேன், அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் அமைதியா அப்படியே நடிக்கலாம், என்னால முடியல. அப்படியே நானும் அமைதியா குரலை குறைக்கணும்னு பார்ப்பேன், முடியாது. அது எப்படியாவது குரல் பெருசாயிடுது. அதே போல ஆபீஸ்ல பாருங்க, ஏதாவது பேசினா கூட போன்ல நான் ஏதாவது பேசினா உடனே பயந்து வெளில போயிடுவாங்க. அந்த குரல் வந்து கொஞ்சம் பெருசா, டோன் பெருசா, அதனால கொஞ்சம் அது அப்பதான் யோசிச்சேன், அப்படியே அந்த திசை எப்படி மாத்திடலாம், அதாவது ஆண்டவருக்காக பேசுறதுக்காக இப்படி மாத்தி விட்டலாம்னு நினைச்சேன். ஹalleluya. அவர் நம்ம சத்தமா உயர்த்தலாமே, எதுக்கு நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, என்ன சொல்றீங்க? ஸோ அந்த தாட்டோட இந்த செய்திக்குள்ள போலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பி தகப்பனே, இந்த மத்தியான வேலையில கூட ஆண்டவரே, இந்த உபவாச ஜெப கூடுகையில ஆரம்பம் முதல் ஆண்டவரை பாடல் வேலையில மகிமைப்பட்ட தேவன், ஆராதனையிலும் மகிமைப்பட்ட தேவன், இதோ இந்த செய்தியின் வேலையிலும் ஆண்டவரை அடியனை முழுவதுமாக நீ மறைத்து நீங்க வெளிப்படுங்க. நான் சிறுகவும் நீ பெருகவுமாக நீ நடத்தி செல்லுங்க. இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. ஹalleluya. God bless you. இன்னைக்கு எடுக்க போற வசனம் என்னன்னா, இந்த மாத வாக்குத்தத்தம் என்ன? தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே நடந்து செல்கிறார். வெரி குட். இதே நான் அந்த வசனம் எடுக்கிறப்போ ஒரு வார்த்தை, ஒரு வசனம் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? யாராவது ஞாபகம் இருக்காது? அது என் மனசு ரொம்ப தொட்டுச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆதியாகமம் 15:1. ஆதியாகமமா? கரெக்டா சொன்னாங்க. வெரி குட். கரங்க தட்டி அவங்க உண்மையிலே தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. ஹalleluya. அந்த வார்த்தை தாங்க என் மனசுல கடவுள் உணர்த்துறாரு, அந்த உபவாச கொடுகையில பேசும்படியாக. அதை எடுத்து வாசிங்க மறுபடியும். ஆதியாகமம் 15:1. அதுதான் வாசிங்க, பரவாயில்ல. பார்த்தீங்களா, என்ன அருமையான ஒரு வார்த்தை. ஒரு என்ன சொல்றது, எப்பேற்பட்ட ஒரு பலவீனமான ஒரு மனிதனையும் உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஹalleluya. சாதாரணமானது. நான் ஒவ்வொன்றா ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஷார்ட்டா ஓரளவுக்கு என்ன சொல்ல முடியுமா சொல்லிட்டு போயிருந்தேன் நான் விரும்புறேன். ஏன்னா நல்லா கவனிங்க, இந்த பயப்படாதே அந்த விஷயத்தை மட்டும் முதல்ல நான் கொஞ்சம் சொல்லிட்டு உள்ள நான் போறேன். பயம்ன்றது நமக்கு எதெல்லாம் இருக்கு இந்த உலகத்துல? நமக்கு கொரோனா ஒரு விஷயம் பயம். வேற என்னங்க இருக்கு? பேயை பார்த்தா பயம். ஏன்னா ரொம்ப நான் பேயை பார்த்தேன், என்ன இப்ப இல்ல, கொஞ்சம் வெக்கம்லாம் சொல்லிடுறேன். தனியா ரூம்ல நான் தூங்குறதே பயப்படுவேன். அப்பெல்லாம் ஆண்டவர் கிருபையால இப்போ வைஃப் வந்தப்ப கூட தனியா நேரம் விட்டு போனா தூங்க மாட்டேன். அது ஆண்டவர்களை எப்ப கரம்பிடிச்சு நடத்துற வெக்கமெல்லாம் சொல்றா, கோச்சிக்காது. ஏன்னா அவங்க நன்மைக்காக சொல்றா. அப்படி இருந்தவன் தான். ஆனா ஆண்டவர் என்னைக்கு வந்து நம்மளை நடத்துகிறார் என்பதை உணர்ந்து கொண்டோமோ, அந்த பயம் என்னை விட்டு ஆண்டு போனது. இதுதாங்க உண்மை. இது நான் ஏன்னா பிராக்டிகலா ஒவ்வொருத்தருக்கும் பயங்கள் வந்து ஒவ்வொரு விதமா இருக்கும், அதை வந்து சொல்ல முடியாது. சோ அது வந்து அதனால முதல்ல பயப்படாதே. ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். பாருங்க, இந்த பயத்தை குறிச்சு பேசுறப்போ, இந்த பூனை கண்ணை முடிச்சுன்னா உலகமே இருந்துரும்னு நினைச்சுக்குமா, இருந்துடும்னு அந்த பூனை நினைச்சுக்குமா. ஆனா உண்மையிலேயே பாருங்க, ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம இந்த மாம்ச கண்களை மூணுன்னு வச்சுங்களேன், உண்மையிலேயே நம்ம எப்பேற்பட்ட திகில்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையிலே இருந்த உலகத்தை தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். ஹalleluya. என்ன மாதிரியான பிரச்சனைகள் தெரியுமா இருக்கு? பிசாசின் அத்தனை கண்ணிகளும் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு விரோதமாக, அதுவும் பர்டிகுலர் ஸ்பெசிபிக்கா அவங்களை தாக்குகிற எத்தனை காரியங்களை பிசாசனை உருவாக்கி வச்சிருக்கான்றது உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஆவி இந்த மாம்ச கண்ணை மூடிடுங்க. இருள் நிலையில நம்ம இருக்கிற இந்த நிலைமையில ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்தா அத்தனை ஆபத்துகளின் மத்தியிலும் நமக்கு யார் பாதுகாப்பா கேடகமா இருக்கிறது? ஹalleluya. இதை உணர்றீங்களா? இன்னைக்கு அதை உணர்ந்தவர்களா தான் இந்த செய்தி விட்டு நீங்க போனோம். ஏன்னா எத்தனை பேர் என்னென்ன பிரச்சனைகளை வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, என்னென்ன பயத்துல இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா தேவன் அதை அறிவார். முதல்ல பயத்தை குறித்து ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கவிதை மாதிரி கூட இல்ல, ஏதோ ஒண்ணு எழுதுன ஆண்டவர் நடத்துற, அது உங்களுக்கு பலமா அந்த வார்த்தை கருத்து போனா போதும், அவ்வளவுதான். பாருங்க, 1000 பலசாலிகள் முன்னின்று பூச்சாட்டை காட்டினாலும் தந்தையின் கரம் பிடித்திருக்கும் பிள்ளைக்கோ பயம் என்பது காலுக்கு கீழே இருந்து எட்டி உதைக்கும் பந்து போன்றது. எத்தனை ஓநாய்கள், எத்தனை கழுதை புலிகள் சூழ்ந்தாலும் தன் வீரத்தை விட்டுக் கொடுக்காத சிங்கத்தின் கர்ஜனைக்கு முன்
பயம் என்னும் வார்த்தை துள்ளி குதித்தும் போடும் மான் போன்றது. அல்லேலூயா. அது போல எத்தனை தோல்விகள், எத்தனை கவலைகள், எத்தனை பிரச்சனைகள் நம்மை நெருக்கினாலும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவனுக்கு பயம் என்னும் வார்த்தை கர்த்தருக்கு மட்டுமே செலுத்தும் காணிக்கை. அல்லேலூயா. ஏன் கர்த்தருக்கு மட்டும் செலுத்தும் காணிக்கை நான் சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு மட்டும் தான் பயப்படணுங்க, வேற எதுக்குமே இந்த உலகத்துல பயப்படக்கூடாது. எத்தனை தோல்வி, எத்தனை பிரச்சனை உங்களுக்கு கவலைகள் நெருக்கினாலும் சரி, முதல் விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும். முதல்ல பயப்படாதேன்ற விஷயத்துக்குள்ள வாங்க. எத்தனை வார்த்தைகள் நம்ம வேதத்துல இருக்கு பாருங்க. அவர் என்ன அருமையான தேவன் பாருங்க. இதெல்லாம் உணர்ந்தவராதான் இந்த இடத்துல கர்த்தருக்கு பயப்படாதேன்னு சொல்ற இடத்துல கர்த்தருக்கும் பயப்படாதலே போட்டிருக்கா. கர்த்தருக்கும் பயப்படுதலே அப்படியா போட்டிருக்கு. அவர் எல்லாரோடையும் ப்ளூரல்ல தன்னை சேர்த்துக்கல. கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படணும். ஹல்லேலூயா. அப்பனா இந்த உலகத்துல எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்கும் நீங்க பயப்பட வேண்டாம். இழப்புகள் எதுவா இருந்தாலும் பயப்பட வேண்டாம். அந்த மனநிலைக்கு நம்ம எப்படி வர்றது, அதெல்லாம் நம்ம பொறுமையா ஓரளவுக்கு நம்ம இப்ப பார்க்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை தியானிக்கலாம். பயத்தை குறித்து நம்ம ஒரு சில வசனங்கள் தேவன் சொன்னதை குறித்து நம்ம பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 43 41:10 எடுமா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீரின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். இது எத்தனை வாட்டி இந்த வசனங்கள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அதே ஏசாயா 41:14 எடுங்க. இப்போ இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஒவ்வொரு வாட்டி நம்ம இந்த வசனங்களை நிறைய ஆட்டோல இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டா நான் சொன்னது. ஆனா இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இது எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க? எனக்கு தெரியலையே. ஏதோ விளம்பரம் இந்த பேப்பர் வாங்கி படிச்சு போற மாதிரி போட்டு போயிருங்களா? புரியுதா நான் சொல்றதுனால? எதுக்காக இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கறோம் தெரியுமா? அந்த விஷயம் அதுக்கு ஒரு காரணங்கள் உண்டுங்க. ஏதோ அந்த வசனத்தை பார்க்கறதுல அதை நம்ம என்ன பண்ணோம், நம்ம வாழ்க்கையில அதை அனுபவிக்கணும். ஆபிரகாமுடைய அந்த விசுவாசத்தை நாம் பெறணும். ஆபிரகாம் அதை தம் வாழ்க்கையில பயன்ற ஒரு வார்த்தைக்கு இடம் கொடுக்கலங்க. அவரு எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. அதுக்கு முன்னாடி நான் முன்னாடி இந்த வார்த்தையை அவருக்கு கொடுக்கிறாரு பாருங்க. நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அவர் அந்த சூழ்நிலைகள் இருக்கிற பொழுது தன்னுடைய பயத்தை கூட அவர் காட்டிக்கலங்க வெளியில. எல்லாம் அவருக்கு என்னென்ன பிரச்சனை இருந்து தெரியுமா? அவருக்கு குழந்தை இல்ல, 90 வயதாகியும் அவருக்கு என்ன 90 வயதுக்கு மேல ஆயிடுத்து, குழந்தை இல்ல. அந்த நிலைமையிலும் அவர் எப்படி இருந்தாரு? தன்னுடைய பயத்தை காட்டாம உள்ளுக்குள்ள. ஆனா தேவனுக்கு தெரியாதா? சிந்தனைகளை அறிகிற தேவனுக்கு அது தெரியாதா? எல்லாம் அறிந்த தேவனுக்கு அது தெரியும். பாருங்க, இந்த வார்த்தையை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப 2வது வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம். நான் உனக்கு, நீ பயப்படாதே. முதல்ல பயப்படக்கூடாது. யாருக்கு மட்டும் பயப்படணும் சொன்னேன்? கர்த்தருக்கு மட்டும் பயப்படணும் சொல்றேன். 2வது, நான் உனக்கு கேடகமும். இப்ப இந்த இடத்துக்கு தான் நான் உங்களுக்கு வர போறேன். ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கறதுக்கு லாஸ்ட்ல தான் பார்க்க போறோம். ஆபிரகாம் ஏன் இந்த வார்த்தையை எப்படி கொடுக்குறாருன்றது. அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் சந்ததி இந்த வார்த்தை எப்படி போயிருக்குன்றதை நம்ம முதல்ல பார்க்கலாமா? எடுத்துக்கொள்ளலாம். இது ஆதியாகமம், ஆகாருடைய சம்பவம் எதுல வருதுமா? ஆதியாகமம் 21:17 எடுமா. இந்த சம்பவத்தை எல்லாரும் நிறைய வாட்டி படிச்சிருக்கலாம். இதுல ஒரு சீக்ரெட் இருக்காது, அதை உங்களுக்கு சொல்றேன். 21:17 எடுங்க. பாருங்க, இந்த இடத்துல கேடகம் மற்றும் பலன் நீங்க ரெண்டுமே ஒன்னாவே வச்சுங்க. நான் பிரிக்க விரும்பல, சாரி. நான் உங்களுக்கு முன்னாடி சொல்ல, கேடகமா இருக்கிற 2வது பலன். பலன்னா என்ன? பலம் கிடையாது. நான் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொல்றது ரிவார்டு. என்னது பலன்னா? என்னது? வெகுமதின்னு அர்த்தம். பலன்னா பலம் நினைச்சுக்காதீங்க, அந்த பலம் இல்ல, ஸ்ட்ரென்த் இல்ல. பலன் வெகுமதின்னு சொல்ற. நான் மகா பெரிய, இங்கிலீஷ்ல என்ன பண்றோம், ரிவார்ட்ஸ். நான் மகா பெரிய பலனா இருக்கு, என்கிட்டே நீ கேளு. அதனால்தான் அடுத்த வசனம் ஆபிரகாம் தன்னுடைய குறைகளை சொல்லுவார். அது அப்புறமா பார்க்கலாம். இப்ப இந்த விஷயத்துக்கு வரேன். இந்த இடத்துல ஆகாரம் பொதுவா நம்ம எப்படி பார்ப்போம்? தேவன் அவர் கிருபை செய்து தண்ணீர் தரவை காமிச்சாரு.
தன் குழந்தைக்கு தண்ணி கிடைக்கப்பட்டு ஆறுதல் பெற்றாங்க. இதுதான் நம்ம பார்ப்போம். கரெக்டா? ஆனா இங்க அந்த வசனம் நிறைவேறிருக்கு. ஆதியாகமம் 15:1. யாராவது அதை உணர்கிறீர்களா? நான் சொல்றது புரியுதா? ஆதியாகமம் 15:1 இங்க நிறைவேறிருக்கு. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? யாராவது சொல்ல பார்க்கலாம். ஆதியாகமம் 15:1 இங்கே நீங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சொல்ல போற ஒவ்வொரு சம்பவங்களையும் ஆபிரகாம் அந்த லிங்கா பாருங்க, நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து காட்டுறேன். இந்த சம்பவத்துல எப்படி ஆபிரகாம் இந்த ஆதியாகமம் 15:1 லிங்க் ஆகுது யோசிக்க பார்க்கலாம். எல்லாரும் இந்த மாதிரி இந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க. அவன் வந்து துறவுல இருந்து தண்ணி கிடைச்சது, பிள்ளைக்கு தண்ணி கொடுத்தாங்க, இதெல்லாம் ஓகே தான், ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சார் தான். அவர் தவிப்ப பாக்குற தேவன் தான், செய்யறவர் தான், கேடகமா இருக்கிறவர் தான். ஆனால் இதுல சீக்கிரம் என்ன தெரியுமா? சீக்கிரட் என்ன தெரியுமா? அவருடைய வித்து. ஆபிரகாம் அப்படியே விட்டுடலாம். அவன் ஒன்னும் சரியான ஆகார் வந்து சரியான ஒரு பர்சன், சரியான அவனுடைய பிள்ளை வந்து சரியான பர்சன் இல்ல. உங்களை அதை புரிய வைக்கிட்டா? அந்த இஸ்மவேலை குறிச்சு எந்த அந்த வசன இடமா நான் சொல்றேன். அந்த இஸ்மவேலை குறிச்சு போடப்படுறாங்க எப்பேற்பட்டவன்றது நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன், நேரம் இல்லை. அந்த இஸ்மவேலை குறிச்சு எல்லாருக்கும் தெரியுமா? இஸ்மவேல் யாரது? ஆகாருடைய பையன். அந்த ஆகாருடைய பையனான அந்த இஸ்மவேல் சரியானவன் கிடையாது. அவன் சாராளை காயப்படுத்துகிறவனாக வார்த்தைகளால் எப்படி இருந்தான்? காயப்படும். ஈசாக்கு பிறந்த பிறகு என்ன பண்றான்? சும்மா பரியாசம் பண்ணுகிறவனாக இஸ்மவேல் எப்படி இருந்தான்? பரியாசம் பண்ணுகிறவனாக காணப்பட்ட அந்த பிள்ளையோட கூட சேர்த்து நீ போயிடு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? ஆபிரகாம் அனுப்பிச்சு விடுறாரு. ஆனா தேவனோ ஏன் தேவன் வந்து அவரை இது பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே விடல, தேவனும் கைவிடல. ஏன் விடல சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய வித்து ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தையை அவருக்கு மாத்தவே இல்லைங்க. அவரு அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அலையில கரங்களை தட்டி அவர் நமக்கு மயப்படுத்தலாமா? அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆபிரகாமுடைய வித்து அங்க இஸ்மவேல் கெட்டவன், அவன் கெட்டவன், தலை நோவு உடையவன். யாருங்க? தலை நோவு உடையவன் வரும் சந்ததிக்கு. ஆனால் அவனையும் ஒரு பெரிய ஜாதியாய் ஆக்குவேன் அங்க சொல்றாரு. அவர் வார்த்தைகளை மாறாத தேவன். வாக்கு கொடுத்ததை மாறினாரா? நான் இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆபிரகாம் நான் லாஸ்ட்ல தான் போக போறேன். முதல்ல ஒவ்வொரு சம்பவத்துல ஆபிரகாம் இருக்கிறத உங்களுக்கு காமிச்சிட்டு நான் லாஸ்ட்ல போனா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த சம்பவத்துல தேவன் இந்த பாருங்க, அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. தேவன் பிள்ளையுடனே கூட இருந்தா 21:20 அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடி இருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். பிள்ளைகளோட அவன் கெட்டவனா இருந்தா கூட அவனோடு கூட தேவன் இருந்தார். யார் காரணம்னா ஆபிரகாம் தான். புரியுதா நான் சொன்னது? இப்பேற்பட்ட ஆபிரகாம் என்ன பண்ணான் அதை நம்ம கடைசியில பார்க்கலாம். சீக்கிரட்டாவே இருக்கட்டும் இப்போதைக்கு. சரி, நம்ம எல்லாரும் இந்த கண்ணோட்டத்தை தான் நம்ம பார்த்தோம் இந்த ஆகாருடைய சம்பவத்துல. ஆனா உண்மையிலேயே இது சீக்கிரட் என்னன்னு பார்த்தோம்னா, அவன் ஆபிரகாமுடைய வித்தாக இருக்கிறபடினால் அவனையும் தேவன் கைவிட விரும்பல. அந்த ஆதியாகமம் 15:1 அவர் நினைவு கூறுகிறார். நம்ம தான் வார்த்தைகளை மாறிடுவோம். ஆனா நம்ம தேவன் மாறாத தேவன், என்னைக்குமே வாக்குத்தத்தம் மாறாத. கொடுத்ததுதான். அது அந்த சந்ததி வந்து ஒரு கெட்ட சந்ததி. அதாவது இன்னைக்கு அந்த சந்ததி நிரம்பி வழியுது. கரெக்டா நான் சொன்னது? ஒரு பெரிய ஜாதி ஆகிட்டாரு. அதுதாங்க நம்ம தேவன் கொடுத்த வார்த்தையை. ஒரு சந்ததியில் எப்படி அவர் பாருங்க, ஒரு பிரிஞ்சு போன ஒரு சந்ததி அந்த கூட ஒரு அந்த நேரத்தில் அவர் கேடகமா இருந்தவங்கள வழிகாட்டி அவர் அந்த பலன், மிகப்பெரிய பலன் வெகுமதி, அந்த சந்ததி பெருக்கத்தையே கொடுத்தாரு பாருங்க. இதுதான் முதல் சம்பவம். இந்த சம்பவத்திலையும் ஆபிரகாம் நீங்க அவரா. ரெண்டாவது சம்பவம் பாருங்க, அதை நோட் பண்ணிக்க ஒரே நிமிஷம். யோசுவா சம்பவம் எல்லாருக்கும் தெரியுமா? யோசுவா 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா எடுத்துமா, அதுல 2ல இருந்து அப்படியே வாசிமா. எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் இடத்தை உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபானோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள 5வது வசனம் வாசிமா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 6வது வசனம் வந்து பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இங்க ஒரு பெரிய வெகுமானத்தை தேவன் வந்து அன்னைக்கே டிசைட் பண்ணார். நான் உங்களுக்கு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். இந்த சம்பவத்துல ஆபிரகாம் இங்கேயும் கனெக்ட் ஆவார். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். 6வது வசனத்துல நான் கொடுப்பேன். பிதாக்கள்லாம் யார்? இது ஆபிரகாமுக்கு எப்பவோ அன்னைக்கு ஆதியாகமம் 15:1 இங்க கனெக்ட் பண்ணுங்க. மகா பெரிய
பலருமாய் இருக்கிறேன். அவர் விட்டாரா? ஒரு தலைவன் இறந்துட்டாருங்க. யோசுவா, யாருக்கு? யோசுவாக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஆகாருக்கு தன்னுடைய பிள்ளைக்காக வருத்தப்படுறா. தேவன் அந்த கண்ணீரை கண்டு ஆபிரகாமுடைய வித்தா இருக்கிறபடியால் ஆதியாகமம் 15 படி அந்த இடத்துல கேடகமா இருந்து அவன ஒரு பெரிய பலனா இந்த உலகத்துக்கே பெரிய ஜாதி ஆக்கிட்டார் தேவன். இந்த இடத்துல தன்னுடைய தலைவன் ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஆபிரகாமை நான் லிங்க் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல தன்னுடைய தலைவன் இறந்துட்டாரு. நான் சொல்றது புரியுதா? அந்த இடத்துல ஒருவித பதட்டமான ஒரு சூழ்நிலை யோசுவாவுக்கு இருந்தது. தன்னுடைய தலைவன் அவ்வளவு தூரம் வழி எடுத்துட்டு வந்த தலைவன் இறந்து போயிட்டான். இதுக்கு மேல யார் என்ன ஒருவித என்னதான் அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் ஒருவித பயம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்குங்க. இந்த இடத்துல அந்த யோசுவாவுக்கு இருந்துச்சு. யோசுவாவுக்கு இருந்ததுனால தேவன் என்ன சொல்றாரு அந்த இடத்துல? அதை உணர்ந்தவரா இங்கேயும் பாருங்க. ஆதியாகமம் 15 படி என்ன பண்றாரு? அந்த இடத்துல ஒரு கேடகமாக யோசுவாவுக்கு காணப்படுறாரு பாருங்க. பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை இவர்களுக்கு பங்கிடுவேன். நல்லா புரிஞ்சுங்க. 2 சம்பவம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த 2 சம்பவத்துல ஆபிரகாம் எப்படி லிங்க் ஆகிறாரு பாருங்க. அந்த வசனம் அன்னைக்கு கொடுத்தாரு தெரியுமா? ஆதியாகமம் 15 இன்னைக்கு உங்க கூட அது லிங்க் ஆகுதுங்க. ஹல்லேலூயா. கரண்ட் தட்டி ஆளாந்து மயப்படுத்துங்க. இன்னைக்கும் உங்க கூட அது லிங்க் ஆகுது. நீ பயப்படாதே, கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிற நீ கையில பலன்களை வச்சுட்டு உங்க முன்னாடி இன்னைக்கு சொல்றாருங்க. நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த சம்பவங்கள் எல்லாம் தேவன் எப்பப்பெல்லாம் ஒரு மனிதன் விழும் பொழுது யோசுவா, அதாவது ஒரு இழப்பு, ஒரு தலைவர் மோசே என்ற தலைவர் விழும் பொழுது அங்க தூக்குறார் தேவன் பாருங்க. எல்லா சூழ்நிலைகளும் அதே போல ஆகார் வனாந்திரத்தில் விழும்போது அங்கேயும் தேவன் என்ன பண்ணாரு? அந்த வசனத்தை நினைவு கூறாரு. தேவனுடைய அன்பை நீங்க எப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னது தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த 2 சம்பவத்துல ஆபிரகாமுக்கு இருந்த அந்த ஒரு குணத்தினால அந்த பத்தி நான் லாஸ்டா சொல்லியிருக்கேன். ஆபிரகாமுக்கு என்ன அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு காரியம் இருந்ததுன்றது. அது போல நாம இருக்க பழகிக்கிட்டோம்னு வச்சுங்களேன், இன்னைக்கும் அதே தேவன் ஆதியாகமம் 15 நமக்கு சொந்தமாக்கிடுவான். உபாகமம் 33:29 வாசிமா. இன்னும் அது ஒன்று உறுதிப்படுத்த பாருங்க. மோசே இதை சொல்லிட்டு தாங்க இறக்குறாரு, ஞாபகப்படுத்தி தாங்க இறக்குறாரு அவரு. இல்லமா 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். பாத்தீங்களாங்க என்னங்க போடுங்க. அப்ப கேடகம் யாரு? இஸ்ரவேல். இஸ்ரவேல்னா யாரு? இஸ்ரவேல் எங்க இருந்து புறப்பட்டுச்சு? ஆபிரகாம். என்ன புரியுது? எப்படி லிங்க் ஆகுது பாருங்க. நான் லிங்க் பண்ணி காமிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நாம யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி. நம்ம ஏதோ கேட்கிறோம் அப்படின்னு போயிடக்கூடாது. அந்த எல்லாம் அந்த வசனங்கள்லாம் நமக்கு தான் வருதுன்னு நினைக்கிறோம். அப்பதான் அவர் வைத்திருக்கிற அந்த பலன்களை நாம அனுபவிக்க முடியும். நம்ம என்ன கஷ்டம் இருக்கோமோ எதுவாக நம்ம ஒருவேளை நம்ம இழப்புகள் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பெரிய என்ன சொல்றது மனாந்தர வாழ்க்கை போல நம்ம வாழ்க்கை உங்க வாழ்க்கை இருக்கலாம். அது எனக்கு தெரியாது, தேவனுக்கு உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அது எதுவாக இருந்தாலும் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிற. உன்னுடைய தேவை எதுவா இருந்தாலும் வெளியில சொல்றதுக்கு தயக்கப்படுறியா? எனக்கு தெரியும் உன் தேவை, நீ நினைக்கிறதுக்கு முன்னாடியே அது என்னன்றது எனக்கு தெரியும், அதை நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்றார். அப்படின்னு சொல்றவருக்கு நாம எப்படி இருக்கணுங்க? நாம அவர்கிட்ட மட்டுமே நம்ம விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பயத்தையும் வைக்கிறவர்களா காணப்படும். அப்பொழுதுதான் நம்ம அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த 2 சம்பவத்தை குறிச்சு பார்த்துட்டீங்க. நான் இதுக்கு மேல ரொம்ப இதை குறிச்சு நான் போகல. இப்ப ஸ்ட்ரைட்டாவே நான் ஆபிரகாம், நான் ரொம்ப விளக்கமாலாம் எதையுமே சொன்னேன், நீங்க புரிஞ்சு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சில எச்சரிப்புகள்ன்றதை விட நாம இதை ஃபாலோ பண்ணா இந்த ஆதியாகமம் 15:1 நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அது என்னன்றதை பார்க்கலாமா? ஆபிரகாமுக்கு இருந்த அந்த ஸ்பெசிபிக்கான குணம் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? பாருங்க, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 21வது வசனம் வாசிப்போம். ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரத்தையாகிலும் பாதரட்சையின் பாறையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாரொன்றையாகிலும் எடுத்துக்கொண்டேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன்.
ஆமென். எல்லாரும் விசுவாசிகளின் தகப்பன், எல்லாமே நமக்கு தெரியும் அவரை பத்தி. ஆனா அவர்கிட்ட ஒரு விஷயம் இருந்துச்சு, நல்லா கவனிங்க. எதிரில நின்னு பேசுறது சோதோமின் ராஜா. ஒரு ராஜாவாகவே இருந்தாலும் தான் தேவனுக்குரிய கணத்தை அந்த மனிதனுக்கு அவர் கொடுக்கவே இல்லை. நல்லா கவனிங்க. எல்லாரும் விசுவாசின் தகப்பன், இதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அந்த விசுவாசத்தை அவர் எப்படி செயல்ல காட்டுறாருன்றதை நீங்க புரிஞ்சுங்க. இந்த இடத்துல அதுக்கு முன்னாடிலாம் நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த வசனம். எந்த வசனம்னா, வெறும் 318 பேரோட, என்னதுங்க, வெறும் 318 பேரோட அந்த 17ஆம் வசனம் வாசிமா. லோத்துவை வந்து மீட்டுட்டு வராரு. அப்படியே 17ஆம் வசனம் வாசி. சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அப்படியே விடுமா. அப்படியே அந்த 16ஆம் வசனம் வாசி. சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். எப்படி அவன் திருப்பி கொண்டு வரான்? வெறும் 318 பேரோட தான் கொண்டு வரான். இவ்வளவு இந்த ராஜாக்கள் இந்த இத்தனை ஆட்கள் அவன் வந்து ஜெயிச்சிருக்கான். கரெக்டா? இப்போ ஒரு விஷயம், ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லி தரேன், நல்லா கவனிங்க. ஆபிரகாம் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவர்? நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி இருக்கிறவர். அவருக்கு இருந்த விசுவாசம் எப்படி இருந்தது? தேவனுக்குரிய கொடுக்க வேண்டிய கணத்தை சரியா அவருக்கு தான் கொடுத்தாரு. எதிரில் நிற்கிறது ராஜாவா இருந்தாலும் அதை பத்தி கவலை அவர் படாம தைரியமா அவர் தேவனுக்குரிய கணத்தை கரெக்டா கொடுத்தாரு. கரெக்டா? அதனால்தான் இந்த நீ ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் எதையும் உங்ககிட்ட இருந்து வாங்கணும், எனக்கு அந்த பேர் வேண்டாம். இதெல்லாம் யாரால எனக்கு கிடைச்சது? என் தேவனால கிடைச்சதுன்றதுல அவர் தெளிவா அந்த கணத்தை தேவனுக்கு கொடுத்தாரு. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்பதான் நியாயப்பிரமாணத்துக்கு அடுத்து வந்த சம்பவம் இது. அதுல அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்க. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் எடுங்க சார். நீதிமொழிகள் நியாயாதிபதிகள்மா 7:2 வசனம் வாசிமா. தேவனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு பாருங்க. தேவன் இதுதாங்க எதிர்பார்க்கிறாரு, இப்படி இருக்கணும். இதை முன்னாடியே அவர் செஞ்சுட்டாரு ஆபிரகாம். இந்த குணம் நமக்கு வேணும். நீதிமொழிகள் 7:2-3. சாரி நீதிபதி நியாயாதிபதி. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தின் 26,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 16,000 பேர் மீதியாயிருந்தார்கள். போதுமா? இப்போ இதுல ஒரு விஷயத்த 2வது வசனத்துல நீங்க ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். நியாயாதிபதிகள் 7:2 கர்த்தரின் எதிர்பார்ப்பு என்னங்க? மீதியானியரை மிகுதியினால இஸ்ரவேல் பேசுவாங்க. ஆபிரகாம் போல எல்லாரும் இல்ல, அவங்க சந்ததி எல்லாரும் அதே மாதிரி இல்ல. இஸ்ரவேல் ஜனங்க எப்படி பேசுவாங்கன்னா, எங்க ஆட்களுடைய மிகுதினாலதான் நாங்க வந்து மீதியானரை ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தேவனே அவனுக்கு ஒரு ஒழுங்குமுறையை சொல்லி தராரு. யார் யார் எதிர்ப்பு அவங்கள ஆளை குறைச்சிருங்க. குறைச்சி வெறும் 300 பேரோட நீங்க போய் கிதியோனை கூட்டு நீ போய் ஜெயிச்சிரு. அதே மாதிரி ஜெயிச்சாரு. எதுக்காக இதை சொன்னார் தேவன்? என் மகிமையை நான் வேறொருக்கு கொண்டேன். ஆனா நியாயப்பிரமாணம் இல்லாத காலகட்டத்துல அதுக்கு முன்னாடி இருக்கிறப்பவே ஆபிரகாம் இதை நிறைவேற்றினார். நான் சொல்றது புரியுதா? அப்ப ஆபிரகாம் எப்பேற்பட்டவர் விசுவாசத்துல? கான்செப்ட் ரகசியத்தை புரிஞ்சுங்களா? இந்த இடத்துல கிதியோனுக்கு இவங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. இத்தனை பேர் குறைச்சிட்டு போ, இல்லைன்னா இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க, என்னாலதான் ரட்சிப்பு வந்துருச்சுன்னு என்னது பேசுவாங்க. என் ஆட்கள் கூட்டம் மிகுதினால்தான் நான் ஜெயிச்சிட்டோம், கர்த்தருக்கு பயம் இல்லாம போயிடும். ஆனா இந்த இடத்துல வெறும் 318 பேரை கொண்டு அத்தனை ராஜாக்களை பவுன்சுகளா போய் ஜெயிச்சாரு. யாரு? ஆபிரகாம் ஜெயிச்சு தன்னுடைய சொந்த சகோதரனை மீட்டுட்டு வராரு. ஆனா தன் மகிமையை யாருக்கு கொடுக்கிறாரு? தேவனுக்கு. நியாயப்பிரமாணம் இல்லாத காலகட்டத்துல என்னைக்கோ இருந்த தேவன் ஆபிரகாமுக்கு அந்த சிந்தனை இருந்துச்சுன்னா அவர் எப்பேற்பட்ட விசுவாசத்துல வல்லவரா இருப்பாரு யோசிச்சு பாத்தீங்களா? அந்த விசுவாசம் நமக்கு இன்னைக்கு நமக்கு வேணும். ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி ஆனந்த மயப்படுத்தலாமா? அந்த விசுவாசத்தை பெற்றா நீங்க ஆதியாகமம் 15 உங்களுக்கு பெரிய பலன்கள் உங்க கையில வந்து நிக்குங்க. இன்னைக்கு எச்சரிப்புன்னு பார்த்தா இதுதான். எந்த மனிதனையும் நோக்கி போகாதீங்க உங்க கஷ்டத்துக்கு. ஹல்லேலூயா. 100% உங்களுக்கு நம்பிக்கை கடவுள் மேல வர வரையிலும் கர்த்தர் உங்களை கண்டிப்பா தோல்விகளை அனுமதிப்பார்.
நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 100% கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை வருகிற வரையில் அனைத்து கதவுகளும் மூடுகிற வரையில் உலகத்துல நீங்க எந்த மனிதரை எதிர்பார்த்து போறீங்களோ அந்த அனைத்து கதவுகளும் மூடப்பட்டுடும். அப்பதான் கர்த்தருடைய கதவு திறந்திருக்குது உங்க கண்ணுக்கு தெரியும். இன்னைக்கு யார் யார் எந்த பிரச்சனை வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியல. ஆனா நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவருக்கு நீங்க கொடுத்து அவரையே நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆபிரகாம் கூடிய இந்த விசுவாசம் எப்படி எந்த காலகட்டத்திலயும் இருந்த அந்த விசுவாசம் நமக்கு இன்னைக்கும் அது இருந்து அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நமக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ஆசீர்வாதத்தை ஆதியாகமம் 15 படி நீங்க உங்களுக்கு கேடகமா இருக்கிறதையும் உணர்வீங்க. அவர் தரக்கூடிய வெகுமதிகளாகிய பலன்களை பெற்றுக்கொள்வீங்க. இப்ப மட்டும் இல்ல, எதிர்காலம் முழுவதும். ஹalleluya. கரத்தை நாமத்தை மயப்படுத்தலாமா? சாதாரணமான ஏதோ வசனத்தெல்லாம் படிக்கிற ஏதோ போயிடக்கூடாதுங்க. அதே போல பாருங்க, மரியாளுடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் உங்களுக்கு இந்த சம்பவத்துல ஆபிரகாம் இணையறத உங்களுக்கு நான் சொல்றேன். மரியாளுடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரியுமா? அன்னை மரியாள், அதான் இயேசுவின் தாயாகிய மரியாள், அந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுறார் பாருங்க. அதுதான் உலகத்துக்கே கிடைச்ச மிகப்பெரிய பலன். எங்க வந்து நிறைவேறுது பாருங்க, கிறிஸ்துவுல வந்து நிறைவேறுதுங்க. இது சொல்லி நான் முடிக்க போறேன் கொஞ்ச நேரத்துல. ஆதியாகமம் 15 மறுபடியும் என்ன வார்த்தை? நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அந்த மகா பெரிய பலன் யார் தெரியுமா? கடைசியில வந்து ஆபிரகாமுடைய சந்ததியை கடைசியில் யார் நிக்கிறார் தெரியுமா? கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த வசனம் எப்படி நிறைவேற்றப்படுதுன்னு பாருங்க. லூக்கா எடுத்துக்கொள்ளுங்கள், 1ஆம் அதிகாரம் 55 நினைக்கிறேன். எடுத்து வாசிமா. லூக்கா எடுத்துக்கோமா, 1ஆம் அதிகாரம் தானே? எடு மேடம். 1:55மா? ஆமாமா. இல்ல 54 55 வாசி. இந்த இடத்துல ஆபிரகாம் கனெக்ட் ஆகிறாரா பாத்தீங்களா? நான் சொல்ற லிங்க் புரியுதா உங்களுக்கு? ஆதியாகமம் 15:1 ஆரம்பிச்ச அந்த விஷயம் இங்க வந்து வருவது இல்லாம இங்க நமக்கு லூக்கால 2:10 வாசிமா. மிகுந்த அதுதான் அந்த மிகப்பெரிய பலன். 2:10 வாசி. லூக்கா 2:10. பாத்தீங்களா? இதுதாங்க ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆதியாகமம் 15:1ல நான் உனக்கு கேடும் மகா பெரிய பலன். அந்த வெகுமதியிலேயே இருக்கிறதுலே பெரிய வெகுமதி யாருன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. இந்த உலகத்துக்கே வந்த அந்த பிறப்பு, ஆபிரகாம் நடந்த அந்த ஒரு விஷயம், அந்த நடந்த விஷயம் நமக்கு இன்னைக்கு வேணும். யார் யாரெல்லாம் வாங்கிக்கிறீங்க? அவர் என்ன நடந்தார்? ஃபர்ஸ்ட் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை சரியா செலுத்தினதுனால அவர் வந்து எப்படி ஆனாரு? மிகப்பெரிய பலனாகிய கிறிஸ்துவ அவர் வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்கள் செஞ்சாரு. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் விட பெரிய ஆசீர்வாதம் யாரு? இந்த உலகத்துக்கே வருகிற கிறிஸ்து. புரியுதா? எங்கெங்கெல்லாம் வந்து கனெக்ட் ஆகிட்டே வருது பாருங்க, பிரிக்கவே முடியாது. பாருங்க, பிழையாம் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், எல்லாருக்கும் தெரியும்ல. பிழையாம் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் வாயில சபிக்கிறதுக்கு இஸ்ரவேல், ஆபிரகாம் அந்த சந்ததியில வர இஸ்ரவேலை சபிக்கிறதுக்கு தூண்டப்படுறாரு. எப்படி? யாரால? பாலாக் என்னும் அரசனால தூண்டப்படுறாரு. அப்ப கூட இஸ்ரவேலை விட்டு கொடுத்தாரு ஆண்டவர்? முடியல. கவனிச்சு நான் சொல்றது புரியுதா? ஏன்? ஆபிரகாம் கொடுத்த இஸ்ரவேலை சபிச்சிருந்தா ஒருவேளை புரியுதா? அந்த வார்த்தையை கனப்படுத்துறதுக்காக நிறைவேற்றி பாருங்க எந்த அளவுக்கு அவர் இஸ்ரவேலை சபிக்காம ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எங்கெங்கெல்லாம் நினைவு கூறாரு பாருங்க. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா? வருஷம் வாக்குத்தத்தம் எல்லாரும் வாங்குறோம்ல, அது ஏதோ கொடுத்தாருல, உங்களுக்கு நிறைவேறும்னு நினைக்கிறீங்க. நினைச்சு அவர் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. அப்படி கொடுக்கும் பொழுதுதான் நீங்க கண்டிப்பா ஆசீர்வாத தேவனிடத்துல பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வெகுமதிகளை பலன்களை நாம பெற்றுக்கொள்ள முடியுங்க. அப்புறம் நீங்க அடுத்த யோசிங்க. ஆதியாகமம் எடுத்துக்கணும், அதே 15வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் முடிக்க போறேன் கொஞ்ச நேரத்துல. அதோட அப்படியே நம்ம நின்றுடாம முதல் விஷயத்தை நம்ம பார்த்தோம், கனத்தை அவர் கொடுக்கணும்னு பார்த்தோம். கரெக்டா? ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா ஷேர் பண்றது. ஷேர் பண்றது யார்கிட்ட நாம ஷேர் பண்ணணும்? எல்லார்கிட்டையும் போய் பக்கத்துல பார்த்து ஷேர் பண்ண போகணுமா?
தேவன் நம்முடைய கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் ஆபிரகாமுக்கு இத்தனை 90 வயதுக்கு மேல அவருக்குள்ள ஒரு வேதனை இருந்துகிட்டு இருந்தது பாருங்க. அதுக்கு முன்னாடி வசனத்துல ஒரு சரட்டையாகிலும் இந்த மாதிரியான காரியங்கள் நடந்து பார்ப்போம். தேவன் பாக்குறாரு, எனக்காக நீ வைராகியம் பாராட்டினப்பா, இதோ அது பண்ண பிறகுதான் இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. நீ பயப்படாது, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமா இருக்குன்னு சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் அவருக்கு என்கரேஜ் ஆயிடுச்சு. யாருக்கு? ஆபிரகாம் ஒரு என்கரேஜ் ஆயிடுச்சு. தன்னுடைய மனசுக்குள்ள இந்த காரியத்தை அப்படியே உடைச்சு ஊத்திட்டாரு. அண்ணா மாதிரி என்ன பண்ணிட்டாரு? அந்த வசன வாசம் அருமையான வசனம், ரொம்ப பிடிச்ச வசனம். இந்த சீக்கிரத்தை தெரிஞ்சுங்களேன், இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வசனத்தை நீங்க சொந்தக்காரங்களா ஆயிடுங்க. 2-3 வாசியமா யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணல, அவர்கிட்ட தான் ஷேர் பண்ண. ஆதியாகமம் 15:2-3. பாருங்க, போதுமா? இவ்வளவு நாள் தனக்குள்ள அடக்கி வச்சிருந்த ஒரு வேதனை, பிள்ளை இல்லாத ஒரு வேதனை, அதை சொல்றப்ப கூட தேவனை கஷ்டப்படுத்த கூடாத ஒரு கஷ்டப்படுத்தாம சொல்றாரு. வீட்டுல இருந்து இருக்க ஆண்டவர். அந்த காலத்துல இஸ்ரவேலுடைய அந்த முறைமைப்படினது, ஏதாவது ஒரு சுதந்திரவாளியா இருந்தா என்ன போடுறாங்க? வீட்டுல பிறந்த பிள்ளை தான் சுதந்திரவாளியா இருக்க, நான் அவனே எடுத்துக்கிறேன் ஆண்டவரே. என்ன ஒரு தன்னுடைய பிரச்சனைய ஆண்டவர் வழி திறந்தார் பேசுறதுக்கு. நான் உனக்கு வெகுமதி கொடுக்குறேன்ப்பா, என்னது, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்ன மனசெல்லாம் உடஞ்சி போய் அப்படியே கொட்டிடார். அப்படிப்பட்ட குணம் இன்னைக்கு வேணும். நீங்க எத்தனை பேர் தேவன்கிட்ட நைட் பேசிட்டு தூங்குறீங்க? அப்படியே தூங்கிறோமா? இல்ல நாடகம்லாம் பார்த்துட்டு அப்படியே எல்லாம் ஃப்ரீயா பல பேர்ட்ட போன் எல்லாம் கதை அடிச்சுட்டு அப்படியே தூங்குறோமா? எப்படி அப்படியே தூங்கிறோமா? குட் நைட் டாடி ஜீசஸ் அப்படி சொல்லி தூங்கிறோமா? பேசணும். நமக்கு இந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் ஆகணும். நமக்கும் பார்த்தா நான் என்ன சொன்ன போக்கு கிறிஸ்து வரல எடுத்துட்டு சொல்லிட்டேன். ஆபிரகாம் லிங்க் ஆகிறத சொல்லிட்டு வந்தா இல்லையா? எங்கெங்கெல்லாம் லிங்க் ஆகிறா கொஞ்சம் தான் சாம்பிள்ஸ் தான் காமிச்சேன். இந்த வசனம் நமக்கும் வந்திருக்கு. ஏன்னா நம்மளும் யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. விசுவாசங்களின் தரப்பான ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறதுனால நமக்கும் இந்த வார்த்தை சொந்தம். அப்புறம் நாம என்ன பண்ணணும்? இவரை போல இந்த 2-3வது வசனத்தில் இருக்கிறது போல நாம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். வெரி குட், நல்லா சொன்னீங்க. மகிமை அவருக்கு செலுத்தணும். அதுக்கு அடுத்தது நம்ம அப்படியே விசுவாசி மகிமை செலுத்திட்டு மனசுக்குள்ளேயே சோகத்தை வச்சுட்டு மனசு நெஞ்சடிச்சவங்களும் அப்படியே போயிட்டே இருக்குமா? நெஞ்சடிச்சவங்களும் ஆண்டவர் நான் துக்கப்படுத்த மாட்டேன், ஆண்டவர் எதுவும் நான் சொல்ல மாட்டேன், நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரை அப்படியே சொல்லிட்டு போகணும்னு சொன்னார். ஆண்டவர் இங்க என்ன பண்ணாரு? தான் மனசை வெடிச்சு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு. அந்த குணம் உங்களுக்கு 2வது வேணும். 2வது குணம் ஃபர்ஸ்ட் என்ன? அவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தை முழுமையா 100% அவர் மேல நியாயப்பிரமாணம் இல்லாத காலகட்டத்திலே அவ்வளவு விசுவாச ஆபிரகாம். நம்ம இன்னைக்கு இவ்வளவு காரியங்கள் எல்லாம் கையில ஈஸியா இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு விசுவாசத்துல இருக்கணும் அத மனசுல கொடுங்க. 2வது என்ன பண்ணணும்? ஷேர் பண்றது அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணணும். நைட் தூங்குறப்ப இனிமேல் நீங்க நோட் பண்ணீங்க, உங்களால முடிஞ்ச ஒரு 10-15 நிமிஷமாவது நீங்க ஜெபிச்சிருங்க. வேணாம் சொல்ல, பாட்டு பாடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஏதோ ஒரு மந்திரம் வாசிக்கிற மாதிரி வாசிட்டு அப்படியே குட் நைட் சொல்லிட்டு தூங்கிடாதீங்க. ஒரு 15 நிமிஷமாவது பிராக்டிகலா பேசுங்க. ஏன் அவர் ஒரு பெரிய பிராக்டிகலா என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி, ஒரு தகப்பன் பேசுற மாதிரி பேசிட்டு தூங்க. ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, என் பையன் இந்த மாதிரி வழிக்கே வர மாட்டேங்கிறான், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, இல்லை நான் நினைக்கிற எந்த காரியமும் நடக்க மாட்டேங்குது ஆண்டவரே, பேசிட்டு தூங்கி பார்க்கலாம். ஒரு நாள் பதில் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். முதல்ல பேசணும், எடுத்த உடனே பதில் வரல, சரி ஓகே பதில் வரல அப்படியே சொல்லிட்டு டாடா காமிச்சு போக கூடாது. பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு முதல்ல பழக்கப்படுத்துங்க. தினமும் ஒரு 1/4 மணி நேரம், முதல்ல ஒரு 1/4 மணி நேரம் பிக்ஸ் பண்ணீங்க. என்னது 1/4 மணி நேரம் நான் பிக்ஸ் பண்ணி தேவன்கிட்ட பேசுவேன், என் கஷ்டத்தை நான் பேசுவேன். இன்னைக்கு நான் என்னென்ன பண்ணேன்? ஒரு நாள் டைரியில எழுதுறீங்களா? டைரியில எழுதுவாங்க சில பேர் பார்த்துருக்கீங்களா? டைரியில எழுத முடியுது. நான் இங்க போனேன், கடைக்கு போனேன், மளிகை கடைக்கு போனேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், எவ்வளவு செலவாச்சு அப்படிலாம் நோட் பண்ணுவோம். இந்த அம்மா பண்ணுவாங்க நிறைய. அந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணுவோம்ல. இந்த மாதிரி என்னைக்காவது தேவனிடத்தில் நம்ம பேசியிருக்கோமா? பேசணும். அப்பதான் இந்த வசனத்துக்கு நாம சொந்தமாக முடியும். அவர் வைத்திருக்கிற அந்த வெகுமதிகளை நாம் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதா? முதல்ல நான் என்ன சொன்ன 2 விஷயம் தான். ஆனா 2 விஷயத்துக்கு நான் ஏன் இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காமிச்சேன்னா, எடுத்த உடனே சொன்னா உங்களுக்கு அது புரியாது. மரியாள் கூட பாருங்க, என்ன அருமையான ஒரு குணம் பாருங்க. இயேசுவின் தாயாகி அந்த மரியாள் என்ன குணம் பாருங்க. ஒரு பெரிய அவமானம் இந்த இடத்துல ஆபிரகாம் தனக்கு பெரிய அவமானம் இருந்துச்சு. 90 இயர்ஸ் மேல என்னாச்சு? குழந்தை இல்ல. அதையும் தாங்கிக்கிட்டு பொறுமையோட கூட கர்த்தர்கிட்ட வெடிச்சு சொல்லிட்டாரு. ஆனா இந்த இடத்துல மரியாள் சாதாரணமா யாரும் இடம் போட்டுடாதீங்க. அந்த வசனம் எடுத்து வாசிங்க. மத்தேயு சாரி இது லூக்கா 1:47. என் ஆத்துமா என் ஆவி அவர் கர்த்தராகிய லூக்கா 1
47 நான் படிக்க போறேன். ஆவியின் ரட்சகராகிய தேவனின் கருத்துரைக்கும். ம் அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார். போதும் ரொம்ப விளக்கமா இதுக்குள்ள போக விரும்பல. ஆபிரகாமுக்கும் சரி மரியாளுக்கும் சரி குழந்தை இல்லைன்ற ஒரு வேதனை அவருக்கு இருந்துச்சு. என்னது? குழந்தை இல்லைன்ற ஒரு வேதனையை வெளிப்படுத்தினார். இந்த இடத்துல தன்னுடைய வயிற்றுல உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய பலனாகிய கிறிஸ்து பிறக்க போறாருன்ற சந்தோஷத்துல தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் கூட என்ன பண்ணாங்க? அவங்க அந்த சாதாரணமா நினைச்சிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இஸ்ரேல் காலகட்டத்தில் என்ன பிரச்சனை நடக்கும்? கல்லெறிஞ்சே கொன்னுடுவாங்க. மாம்ச சம்பந்தமான கணவர்னால பிறக்காத ஒரு குழந்தை திடீர்னு பிறக்கும் போது கடவுளுடைய துணையால பிறக்கும் பொழுது அது உலகத்தின் பார்வையில் எப்படி இருக்கும்? ஆனா அதையும் சகித்து கொண்டவளாக என் ஆவி துக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்க பேசுறாங்க. கவலையா இருக்கு இந்த இடத்துல, என் ஆத்மா களி கூறுதுன்னு சொன்னாங்க. நல்லா கவனிங்க. இவங்க எல்லாரும் இந்த லேடி எவ்வளவு சாதாரணமானவங்க கிடையாது. அந்த அளவுக்கு தன்னை தேவனுக்காக, தேவனுடைய கிறிஸ்து வருவதற்காக தன்னை தயார் பண்ண மிகப்பெரிய பலன் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற பாத்திரமாக இவங்க இருந்தாங்களா இல்லையா? நல்லா கனெக்ட் பண்ணீங்க. நீ என்ன முதல்ல நான் என்ன சொன்ன உங்ககிட்ட? விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்துல கனத்தை அவருக்கு மட்டுமே கொடுக்கணும். எப்படி அவர் கொடுத்தாரோ, இது நியாயப்பிரமாணம் இல்லாத காலகட்டத்தில் அவர் செய்யும்போது இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நாம எந்த அளவுக்கு பண்ணோம்? டபுள் மடங்கு செய்யணும். செஞ்சா இந்த வசனம் நம்ம ஆபிரகாம் சந்ததியாய் நமக்கும் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் தேவைப்படுதோ அதெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். ரெண்டாவது, அதோட அப்படியே விட்டுட்டு போயிருதா? விசுவாசி போயிருதோட இல்ல. ரெண்டாவது என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட நைட்டு பேசுங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு பேசுங்க. ஃப்ரெண்டு போல பேசுங்க. ஒரு நாள் திடீர்னு ரிப்ளை பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எப்படி ஒரு நாள் ரிப்ளை பண்ணுவார்? திடீர்னு மெல்லிய சவுண்ட் கூட பேசுவாரு, இல்ல உள்ளத்துக்குள்ள பேசுவார், வசனத்துக்குள்ளமா உணர்த்துவாரு. நீ பேச ஆரம்பிக்க அவர் தான் பண்ணுவார். கண்டிப்பா பதில் பேசாம இருக்க மாட்டாங்க. ஆகையால் இந்த அசரீரி ஆதியாகமம் 15:1 வந்த அந்த அசரீரி சத்தம் அவருக்கு மட்டுமே சொந்தமானதில்லை. யாருக்கு? அவருடைய சந்ததியாக நமக்கும் சொந்தம் என்பதை உணர்த்துவதற்காக தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லிட்டே முடிச்சிடறாங்க. ஆபிரகாம் லிங்கன் எல்லாருக்கும் தெரியும். இதுவே ஆபிரகாம் தான் வராரு. என்ன பண்றது? ஆபிரகாம் லிங்கன் எல்லாருக்கும் தெரியுமா? யாருங்க ஆபிரகாம் லிங்கன்? சயின்டிஸ்டா? வெரி குட். சயின்டிஸ்டாவா? சரி. ஆபிரகாம்ன்றது யாரு? ஆபிரகாம் லிங்கன்றது யாரு? 16வது ஜனாதிபதியாக அமெரிக்கா பிரசிடென்ட். என்னம்மா என்ன இன்னும் நிறைய படிக்கணும் போல சொல்லி தரேன் உனக்கு. சரி, வெரி குட். இப்போ அவரு சாதாரணமாலாம் அந்த ஜனாதிபதி பதவிக்கு வரல. புரியுதா நான் சொன்னது? 1860 அவர் ஜனாதிபதியாக 16வது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் சாதாரணமா வரல. அவரோட கூட அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார் தெரியுமா? ஒரு பாட்டி இருந்தாங்க அவருக்கு. யாருக்கு? ஆபிரகாம் லிங்கனுக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க. அவர் சிறு வயதுல ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துட்டாங்க. எடுத்த உடனே, இந்த காலையில் எழுந்த உடனே யாருக்கிட்டையும் பேசாத, ஒரு அதிகார வசனத்தை வாசிச்சு தேவனிடத்துல மட்டுமே பேசணும். இதை பழக்கப்படுத்திக்கும் சொல்லி விட்டார். இந்த பழக்கம் அவருடைய வாழ்க்கையில ஜனாதிபதி ஆயிட்ட பிறகும் இருந்து கொண்டே இருந்தது. நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னாடி அவர் சந்தித்த தோல்விகள் எல்லாம் சாதாரணமானது இல்ல. யாராவது ஹிஸ்டரி எடுத்து யூடியூப்ல போட்டு பாருங்க, தெரியும் அவர் எந்த அளவுக்கு எத்தனை இழப்புகள். 1816 அவர் வீடுகள்லாம் இழந்துட்டாருங்க. அப்புறம் பாருங்க 18 அவங்க அம்மாவை இழந்துட்டாரு. வாழ்க்கையே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. 1831 தொழில நஷ்டம். 1833 தன்னுடைய நண்பனோட சேர்ந்து தொழில் ஒன்று ஆரம்பிச்சாரு. இதோட என் வாழ்க்கை போதும், மர வேலை எல்லாம் செஞ்சிருக்காரு, படகுலாம் ஓட்டியிருக்காரு, என் வாழ்க்கை இப்படியே போதும் நான் நினைச்சிட்டேன். தேவன் வச்சிருக்கிற வெகுமதி அவர் கண்ணுக்கு தெரியல. சரி போதும், என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் அவர் வேதத்தை வாசிப்பதும் அவரோட பேசுறதையும் விடல. எடுத்த உடனே வெற்றி அப்படியே வந்தா பாப்பா, வெற்றி உடனே கிடைக்கல. ஆனா பாரு, இத்தனை தோல்விகளை சந்தித்து வருகிற அவர் 1833 ஒரு தொழில் தடவி பெரிய நஷ்டம், ஃபெயிலியர் பாயிண்ட். எல்லாரும் இந்த உலகத்துல ஃபெயிலியர் அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்கும்? ஆனா அந்த ஃபெயிலியர் பாயிண்ட்ல தான் தேவன் தூக்குறாரு. ஹல்லேலூயா. எல்லா கதவுகளும் ஒரு மனிதனுக்கு அடைக்கப்படும் போதுதான் கடவுள் தூக்குறார். கரங்கள் தட்டி நாம் மயப்படுத்தலாமா? இன்னைக்கு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு அதை உணர்த்ததான். யார் என்னென்ன பிரச்சனை வந்தீங்க எனக்கு தெரியாது. யாரா இருந்தாலும் எடுத்து பாருங்க. ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கை
அத்தனை தோல்விகள், அத்தனை அரசியல் தலைவரப்போ உடனே எடுத்தோடனே பதவிக்கு வரல, அத்தனை தோல்விகள் அடைஞ்சு இந்த நண்பனால ஏற்பட்ட இந்த இழப்புனால 30 வருஷம் கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு தான் அந்த கடனையே அடைக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் நிறைய தேர்தல் நிற்கிறாரு, எல்லாத்துலயுமே தோல்வி 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 தோல்வி, நிறைய சிலது வெற்றி தோல்வி தோல்வி அடைஞ்சு கடைசியில தான் 1860 அந்த ஜனாதிபதி ஆகிறாரு. யோசிச்சு பாருங்க, கடவுள் அப்படியே விட்டு இருந்தாருன்னா அந்த கடை மட்டும் லாபத்துல போயிருந்ததுன்னா ஒரு சில வருமானங்கள் தான் நண்பனுக்கு பார்ட்னர்ஷிப்போட இருந்து கொடுத்துட்டு அப்படியே போயிருப்பாரு. ஆனா அந்த தோல்வி அடைய வைத்து கடைசியா வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையும் நீக்கி போட்டு விட்டு 100% நம்பிக்கை யார் மேல வரணும்? கர்த்தர் மேல வர வேண்டும் என்பதற்காக அதை வைக்க கரெக்டா தேவன் வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தி அருமையா ஒரு 16வது பிரதமரா அவர் ஆக்கினார். சாதாரணமான விஷயம், ஷார்ட்டா சொல்லிட்டேன். அவருடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க, நமக்கு மிகப்பெரிய உதாரணம். ஒரு பெரிய வெகுமதி அவர் பெற்றுக்கிட்டாரு. அவர் ஒரு நாள் சந்திக்க வராங்க, அந்த அவங்களுடைய என்ன சொல்றது ஜனாதிபதி ஆயிட்ட பிறகு ஒருத்தவங்க கூட தான் இருப்பாங்கல்ல ஆளுங்க, காலையில வந்துட்டாங்க சீக்கிரமா. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரா, ஜனாதிபதி ஆயிட்ட பிறகும் காலையில அவர் தேவனோட பேசுற அந்த பழக்கத்தை விடலையா. யார்கிட்டயோ தனியா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல வந்து பார்த்து அமைதியா இங்கே வெயிட் பண்றாங்க. வேற யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இங்கே இருந்துட்டாங்க. ஆனா அப்புறம் தான் அவர் வெளியில வந்து சொல்றாரு, இந்த சம்பவத்தை விலக்கி சொல்றாரு, நான் தேவனோடு பேசுகிற ஒரு பழக்கத்தை உடையவனாக காலையில நான் எப்பவுமே வசந்த வாசி தேவனோட பேசுகிற பழக்கத்தை உடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நம்ம கேட்கிறோம். நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம நாமளே தற்பரிசோதனை செய்து கொள்வோம். ஆதியாகமம் 15:1 நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருந்து உங்களுக்கு பலன்களை கையில வச்சுட்டு அவர் ரெடியா இருக்காரு. நீங்க ஆபிரகாமை போல 100% விசுவாசம் வைக்கிறவர்களாக காணப்படுகிறீர்களா? கனத்தை அவருக்கு மட்டுமே கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறீர்களா? ரெண்டாவது, உங்களுக்கு ஷேர் பண்ணது எல்லாத்தையும் அவரிடம் மட்டுமே நீங்க ஷேர் பண்ணீங்களா? இதை தற்பரிசோதனை செய்து கொள்ளும்.